பணக்காரர், சாதி உள்ளிட்ட பாகுபாடுகளை பொதுமக்களின் மனமாற்றத்தாலேயே களைய முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் வைக்கம் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இதில் 8,14,00,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை திறக்குமாறு மு.க.ஸ்டாலின் அன்போடு அழைத்த நிலையில் இருவரும் இணைந்தே ரிப்பன் வெட்டினர். இதனைத் தொடர்ந்து நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் பொதுமக்களை சந்தித்து கையசைத்தபடியே நிகழ்ச்சி மேடைக்கு சென்றார். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலையாளத்தில் சிறிது நேரம் உரையாற்றி அம்மாநில மக்களை உற்சாகப்படுத்தினார். ഇന്ന് ചരിത്രത്തിന്റെ ഏടുകളിൽ തങ്ക ലിപികളിൽ രേഖപ്പെടുത്തേണ്ട ദിവസമാണ്. പ്രവേശനം നിഷേധിക്കപ്പെട്ട വൈക്കത്ത് തന്റെ പെരിയാറിന് നമ്മൾ ഒരു സ്മാരകം നിയമിച്ചിട്ടുണ്ട്. தொடர்ந்து பேசிய அவர் 100 ஆண்டுகளுக்கு பிறகு சமூக நீதியாக முன்னேறி இருந்தாலும் பல முன்னேற்றங்கள் தேவைப்படுவதாக தெரிவித்தார். சட்டங்கள் மூலம் அனைத்தையும் சரி செய்ய முடியாது என குறிப்பிட்ட முதலமைச்சர் மக்களின் மனமாற்றம் மிகவும் அவசியம் என தெரிவித்தார். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை பணக்காரன், ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும். முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும். நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல. அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது. சட்டம் தேவைதான், அதை விட மனமாற்றமும் நிச்சயம் முக்கியம். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, மு.பே. சாமிநாதன், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக வைக்கம் நூற்றாண்டு விழாவில் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சமூக நீதி ஆட்சியில் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லை என்று கூறினார். ആ നിലക്ക് അതിർവരമ്പുകൾക്ക് അതീതമായ സഹവർത്തിത്വവും സഹകരണവുമാണ് വൈക്കം സത്യാഗ്രഹത്തിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നത്. ആ സഹവർത്തിത്വവും സഹകരണവും തുറന്നു കൊണ്ടുപോവുകയാണ് കേരളവും തമിഴ്നാടും ചെയ്യുന്നത്. കേരളത്തിൻ്റെ പ്രശ്നങ്ങളിൽ തമിഴ്നാടും, തമിഴ്നാടിൻ്റെ പ്രശ്നങ്ങളിൽ കേരളവും പരസ്പരം கைத்தாங்காவுது. இந்நிலையில் வைக்கம் நூற்றாண்டு விழாவில் கர்நாடகாவைச் சேர்ந்த தேவனூர மகாதேவாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைக்கம் விருது வழங்கி கௌரவித்தார். എഴുത്തുകാരൻ ദേവനൂർ മഹാദേവന് വൈക്കം പുരസ്കാരം നൽകി ആദരിക്കുകയാണ്. 30 വർഷങ്ങളിലേറെയായി സാഹിത്യ ലോകത്ത് സജീവമാണ് ദേവനൂർ മഹാദേവൻ. 1990-ൽ കുസുംബാല എன்ற പുസ്തകത്തിനായി സാഹിത്യ അക്കാദമി പുരസ്കാരം അദ്ദേഹം ലഭിച്ചിരുന്നു. അദ്ദേഹത്തെ തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി ആദരിക്കുകയാണ്.